everyone, welcome to Katrathu Kaivinai. இன்னைக்கு நம்ம சேனல்ல crocket hat keychain எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு miniature crocket pattern. இந்த pattern நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Katrathu Kaivinai channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க. அப்படியே மூணு ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hat செய்யறதுக்கு நான் 1.5 mm thicknessல இருக்கிற purse thread எடுத்துக்கிறேன். Hook size 3.5 mm hook. அப்புறம் நமக்கு இதுக்கு stitch marker ஒன்னு தேவைப்படும். Blue yarnல நான் magic circle போட்டுறேன். Magic circle நம்ம இப்ப வர்க் பண்ண போறோம். Chain 1 போட்டுட்டு இதுக்குள்ளேயே 6 வாட்டி single crochet பண்ணுங்க. இத நான் round 1ஆ கன்சிடர் பண்ணிக்கிறேன். எத்தனை சிங்கிள் crochet போடுறோம்னு கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆறு வாட்டி சிங்கிள் crochet பண்ணியாச்சு. இப்போ இந்த டாப் செயின் இருக்குது இல்லையா, இதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுறேன். 6 சிங்கிள் crochet கரெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதுக்கு செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 6 சிங்கிள் crochet பண்ணோம் இல்லையா, அதுல ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்ணனும். அப்போ நமக்கு 12 stitches கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ரெண்டு வாட்டி சிங்கிள் crochet பண்றேன். பண்ணிட்டு நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்க ஸ்டிட்ச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிரலாம். எல்லா ரவுண்ட்லயும் இந்த மாதிரி மறக்காம ஸ்டிட்ச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி மீதி 4 செயினுக்கு போடுங்க. அடுத்து எப்படி போடணும்னு நான் சொல்றேன். பாருங்க, ஃபைனல் ஸ்டிட்ச்க்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டிட்ச் மார்க்கர் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிரலாம். பண்ணிட்டா இந்த ரவுண்டும் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து நம்ம ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதுக்கு செயின் 1 போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணுங்க. மொத்தமா 12 ஸ்டிச்சஸ்க்கு நம்ம சிங்கிள் crochet பண்ணனும். நீங்க இத நார்மல் woolen yarnலயும் செய்யலாங்க. purse thread நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இது பிரிஞ்சு வராம இருக்கும். நல்ல ஒரு stiffness கொடுக்கும். ஆனா செய்யறப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனா ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ரவுண்டும் ஃபுல்லா சிங்கிள் crochet பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து 4th ரவுண்ட் நான் எப்படி போடணும்னு சொல்றேன். 3rd ரவுண்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த டாப் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4th ரவுண்டும் இதே பேட்டர்ன் தான். இந்த 12 செயினுக்கும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் crochet பண்ணுங்க. 3rd ரவுண்டுக்கு என்ன போட்டோமோ அதேதாங்க.
4th ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்த ரவுண்டுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ரெட் யானை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரவுண்ட் 5ஓட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு செயினில் ஒரு வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணணும். அடுத்த செயினில் 2 வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும் இந்த ரவுண்டில். இப்போ 2வது செயினில் 2 வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். தேர்ட் செயினில் ஒரு வாட்டி சிங்கிள் குரோஷே. 4th செயினில் 2 வாட்டி சிங்கிள் குரோஷே. இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டுக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்து நான் ப்ளூ கலரோட கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ரெட் கலர் இந்த மாதிரி விட்டுட்டு ப்ளூ கலரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ரவுண்ட் 6ஓட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணணும். டோட்டலாக நமக்கு வந்து போன ஸ்டிச்சஸில் 18 செயின் ஸ்டிச்சஸ் கிடச்சிது இல்லையா, இதுலேயும் வந்து நமக்கு 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். மறக்காமல் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட் கலர் யானை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெட் யான் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுகிட்டே வாங்க. இந்த 6th ரவுண்டும் ஃபுல்லாக இதேமாரி போட்டே வாங்க. அடுத்து வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6th ரவுண்டோட பேட்டர்ன் தாங்க. ஃபுல்லாக இந்த 18 ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணணும். இதுலேயே நமக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். மறக்காமல் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 7th ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ரவுண்டு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு ஹைட் பண்ணி விட்டுடலாம். ஹைட் பண்ணுறப்ப ஒவ்வொரு செயின்லேயும் இந்த மாதிரி நூலை விட்டு விட்டு எடுத்துருங்க. நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிறது ஹைட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான கீச்செயின் நம்ம ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரெஸ் கீச்செயின் எப்படி போடணும்னு போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் சேர்ந்து செக் பண்ணிக்கோங்க. 2 கலரில் நம்ம க்ராக்கெட் ஹேட் போட்டதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு கீச்செயினும் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ரிங் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கற்றது கைவினை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.